அற்புதம் ஆனந்தம் சேனல் நேர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர், சித்த வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். வாழ்நாள்ல மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன செஞ்சா பணம் கிடைக்கும்? இது ஒரு மிராக்கலான ஒரு விஷயத்த தான் நம்ம பேசப் போறோம். இது ஒரு அமானுஷ்ய விஷயம் கிடையாது. அதிர்ஷ்டகரமான ஒரு விஷயம். அப்படி இருந்தா நாட்டுல எல்லாருமே பணக்காரன் ஆயிரலாமே சார்! அப்படின்னு ஒரு கேள்வி எழும். இது ஏதோ பேசிட்டு போற விஷயம் இல்ல. சூட்சும ரகசியங்கள நாங்க பதிவு பண்றோம். இதனால செய்ய முடிஞ்சவங்க செஞ்சு நீங்க வாழ்க்கையில முன்னேறலாம். அதுக்கு தான் சொல்றோம். இப்ப மேச ராசி. இப்ப 12 ராசிக்குல எந்த ராசிக்காரங்க என்ன பண்ணா அதாவது எந்த திசை ராகு திசை நடக்கட்டும், கேது திசை நடக்கட்டும், 7 நாடு நடக்கட்டும், அர்த்தாசிரம சனியா இருக்கட்டும், இல்ல ஏவலா இருக்கட்டும், பில்லியா இருக்கட்டும், சூனியமா இருக்கட்டும், இல்ல அதுக்கு மேலேயும் கிரக தோஷங்களா இருக்கட்டும், இல்ல பித்ரு தோஷமா இருக்கட்டும், இல்ல நாக சாபமா இருக்கட்டும், என்ன மாரி அவங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் சரிதான். இதையெல்லாம் மீறி ஒரு 70, 80% ஒரு யோகத்தை பெற்று தரக்கூடிய சித்தர்கள் 12 ராசிக்கு சித்தர்கள் சொன்ன அந்த ரகசிய குறிப்ப ராசிக்காரங்களுக்கு சொல்லப் போறேன். அதுடைய இதுதான் முதல் தாத்பரியம். அதாவது 12 ராசிக்காரர்களும் பண வருமானம், பணம் ஈட்டுகின்ற அதிர்ஷ்ட நிலையை பெறுவது எப்படி? இதுதான் விஷயம். தனுசு ராசி மையன்பர்களே, ரொம்ப செலவு கம்மி உங்களுக்கு. 19 கிராம் இரும்பு. அதுதான் முக்கியம். எடை போட்டு வாங்கணும். 19 கிராம் இரும்பு அது கம்மியா இருந்தாலும் சரி, செலவே ரொம்ப கம்மி. அப்புறம் 19 கிராம் எள்ளு. எள்ளு, இரும்பையும் ஒண்ணாக்கிறணும். யாரு? தனுசு ராசிக்காரங்க. கருப்பு துணி வாங்கி, கருப்பு துணியில இல்ல கருநீல துணி, நீல கலர்ல இருக்கணும் அது. கருநீலம் டார்க் ப்ளூ ஏதோ ஒண்ணு. அதுல சுருக்கு பை தச்சு, இந்த 19 கிராம் எள்ளையும், 19 கிராம் இரும்பையும் உள்ள போட்டு வச்சுக்கணும். இத கால் ஊனம் உள்ள மாற்று சாதியைச் சேர்ந்தவங்க, மாற்று மதத்தைச் சேர்ந்தவங்க, மாற்று இனத்தைச் சேர்ந்தவங்க, கால் ஊனமா இருக்கணும். ஆணோ, பெண்ணோ கால் ஊனமா இருக்கணும். அவங்கள்ட்ட இருந்து நீங்க மேற்கு பார்த்து நின்னு அத வாங்கணும். இதுக்குள்ள போட்டு வச்சு. உங்க வீட்ல சனிக்கிழமை அன்னைக்கு காலைல 6 டூ 7 நல்லெண்ணெய் விளக்கேத்தி ஐயனார் வழிபாடு பண்ணணும். மறந்துடக்கூடாது. இல்லாட்டி ஐயப்பன் வழிபாடு. சனிக்கிழமை காலையிலயும் சாயங்காலம். சுவாமியே சரணம் ஐயப்பா சொல்லலாம் 1 மணி நேரம். ஓம் அரங்கேற்ற ஐயனாரே நம! ஓம் ஐயனார் பகவானே நம! இப்படி சொல்லிக்கலாம். இது சனிக்கிழமை மட்டுமே காலையும் மாலையும் 1 மணி நேரம் இதுக்குன்னே ஒதுக்கி ஒவ்வொரு வாரமும் வணங்கி வந்தீங்கன்னா, அதிகபட்சம் உங்களுக்கு 9 வாரங்களுக்குள்ளே பொருளாதார ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இத சிறுகு பைய கூடவே வச்சுக்கணும். இந்த இரும்பையும், எள்ளையும் அந்த சிறுகு பைய பூஜைய முடிச்சுட்டு எடுத்து பாக்கெட்ல போட்டு அந்த வாரம் போலாம். அடுத்த வாரம் பூஜை மேடையில வச்சு சாமி கும்பிட்டு திரும்ப உள்ள. இப்படி பண்ணிக்கணும். 6 டூ 7 தான் எப்போதுமே புரிஞ்சுங்க. சனிக்கிழமை அன்னைக்கு 6 டூ 7 தான் பூஜை நேரம். சாயங்காலம் அதே மாரி 6 டூ 7 சாயங்காலம். அந்த மாரி பண்ணுங்க. இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம் ஆனந்தம்.